எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் பகோடா பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்கிறதால நாங்களும் செஞ்சு கொடுத்தோம். இந்த கிரேவி வறுவல் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் பஜ்ஜி மிக்ஸ் வாங்கிட்டோம். காலிஃப்ளவர் ஒன்று வாங்கினோம், கட் பண்ணிக்கிட்டோம். சுடு தண்ணியில் போட்டு நல்லா வடிகட்டி, சுத்தமாக தண்ணி இல்லாத வடிகட்டி எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து வெறும் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கோங்க. பஜ்ஜி மிக்ஸ் வந்து நல்லா வந்து கருவேப்பிலை போட்டுருங்க. அதுலேயே கருவேப்பிலை 2 கொத்துக்கு எடுத்து வந்து நல்லா உருவி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பஜ்ஜி மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். காரம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாயில் தடவிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ வந்து சைட் டிஷ்ஷாக நாங்கள் வந்து மாங்காய் ஊறுக்காய் தான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டோம். சும்மா காரத்தூள், உப்பு அந்த மாதிரி போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கிட்டோம். பொடியாக கட் பண்ணி பசங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ஊறுக்காய் பண்ணி கொடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஊற வச்சோம். இப்போ திருப்பி பாருங்கள், தண்ணி லேசாக விடுது. ஏன்னா 10 நிமிஷம் ஊற வச்சா அது தண்ணி விடுதா விடலையா செக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பஜ்ஜி மிக்ஸு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கையில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா கையில் வைங்க. அதுக்கப்புறம் வந்து லேசாக மீடியம் ஃப்ளேமாக ஆக்கிடுங்க. ஏன்னா தீயவும் கூடாது, வேகவும் வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. மொறுன்னு பகோடா ரெடி ஆயிடுச்சு. பசங்களும் சந்தோஷமாக விரும்பி சாப்பிட்டாங்க. வீட்டில் இருக்கும்போது தாங்க இதெல்லாம் நம்ம செஞ்சு தர முடியும். பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டால் நமக்கும் டைம் இருக்காது, குழந்தைங்களுக்கும் டைம் இருக்காது. நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து பகோடா செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.